அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டிமாறன். இந்த வெட்டிமாறனுக்கு வெட்டியாக ஏதாவது பேசுறது தான் வேலை, வேற எந்த வேலையுமே கிடையாது. வெட்டிமாறன் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்தில் நடப்பது திட்டமிட்ட இனப்படுகொலை. ஆமாம், இவர் போய் அங்கே கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு வந்தாப்புல. பாலஸ்தீனம் இவங்க பேசுகிறாங்கல்ல இன்னைக்கு காசா காசா அப்படின்னு, காசாவில் இருக்கிற அந்த போராளிகள், அந்த தீவிரவாதிகள் குரூப் இருக்குல்ல, அவங்க பொத்திக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்க ஆயுதத்தை வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்திருந்தா இந்த மாதிரியான பிரச்சனையே அவங்களுக்கு வந்திருக்காது. 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்குள்ள பூந்து 250 பேரை கடத்தினாங்க. வெளிநாட்டில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து 250 பேரை கடத்திட்டு நாங்கள் அவங்கள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடாவடித்தனம் பண்ணி அதில் இருக்கிற பாதி பேரை கொன்னுட்டாங்க. அப்படி கொன்னா இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா? போட்டு தோவான்னு அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் துவைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த போராடுறாங்க பாருங்க, இவங்க இதை பத்தியெல்லாம் பேச மாட்டாங்க, இந்த விஷயத்தை பத்தியே பேச மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை அடுத்த வருஷம் தேர்தல் வருது, எப்படியாவது இங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களை தூண்டிவிட்டு அவங்களுடைய உணர்வை தூண்டிவிட்டு இந்த குரூப்புக்கு, இந்த திமுக குரூப்புக்கு எப்படியாவது ஆதாயத்தை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்கு. இல்லைன்னா நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன், இங்க அடிக்கடி ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, இங்க இருந்து பேசுவாங்க, ஏகாதிபத்திய அமெரிக்காவே, ஏகாதிபத்திய இவனே அவனேன்னு பேசுவாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டம் பண்ண மாட்டாங்க, சீனாவுக்கு எதிராக போராட்டம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கைக்கூலிகள் தான் இங்க போராட்டமே நடத்துறாங்க. சம்பந்தமே இல்லாம அமெரிக்கா ஏகாதிபத்தியமே, இந்த ஏகாதிபத்தியமே அப்படின்னு கத்துவாங்களே தவிர இவங்களுடைய சுய அரசியல் அறிப்புக்காக போராட்டம் நடத்துவாங்களே தவிர எந்தவித தீர்வுக்காகவும் போராட மாட்டாங்க. அப்படி உண்மையிலேயே இவங்களுடைய போராட்டம் நியாயமா இருந்தா காசா செஞ்ச தப்பையும் பேசணும், இஸ்ரேல் பண்ண தப்பையும் பேசணும். ஆனா இவனுங்க இந்த தீவிரவாதிகள், காசால இருக்கிற தீவிரவாதிகளுக்கு ஆதரவா பேசுவாங்களே தவிர அந்த தீவிரவாதிகள் அங்க இருக்கின்ற இஸ்ரேல் அப்பாவி மக்களை கொண்டாங்க பாருங்க, அதை பத்தி எல்லாம் இவங்க பேசவே மாட்டாங்க.